பாருங்க விராட் கோலி பத்தி நம்ம என்ன புதுசா சொல்றது ஸ்ரீராம். செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடுறாரு. ஐ திங்க் இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்சிபி டீம்ஸ விட இப்ப அவரோட ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்றாரு. ஏன்னா முன்னாடி எல்லாமே 3 பேட்டர்ஸ் தான் பண்ணணும். போலிங் வந்து ரொம்ப சுமாரா இருக்கும். பட் இந்த வருஷம் போலர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா ரிட்டர்ன் ஆகுது டீமுக்கு. அண்ட் நல்ல பிளான்ஸோட வராங்க. அண்ட் கேப்டன்சியும் ரஜத் பத்திதார் பியூட்டிஃபுல்லா பண்றாரு. சோ இதெல்லாம் விராட் கோலிக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நல்ல டீம்ல விராட் கோலி இருக்காரு. முன்னாடி விராட் கோலி சுத்தி ஒரு டீம் அமைக்கணும்னு இருந்துச்சு. இந்த தடவை இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டரா பண்ணிருக்காங்க. விராட் கோலிக்கு ஜஸ்ட் 2 பேட்டர்ஸ சேர்க்காம போலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. இந்தியன் பேட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ஜிதேஷ்லாம் லாஸ்ட்ல அடிக்கிற ரன்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியல். அதுக்கப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட் தேவைப்படல. சோ நல்லா ரவுண்டடா இருக்காங்க. படிக்கல பத்தி சொன்னா ஜஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னேன். அவரோட பெஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஆர்சிபியோட தான் வந்து ஒரு மேட்ச் செஞ்சுரி கூட அடிச்சிருக்காரு. அகைன்ஸ்ட் ஆர்ஆர் தான் அடிச்சிருக்காரு. பட் ஐபிஎல்ல நடுவுல எங்கேயோ தொலைஞ்சு போனாரு. காரணம் அவர் வந்து டெக்னிக்கலா அவர்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருந்ததா நிறைய பேசினாங்க முன்னாடி. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போற பந்துகளை வந்து அடிக்க முடியாது. கொஞ்சம் டைட்டா கொஞ்சம் உள்ள வர்ற பால்ஸ் அடிப்பாரே தவிர ஃபுட் ஒர்க் வந்து பெருசா இருக்காது அப்படின்னு வந்து பிரச்சனை இருந்துச்சுல்ல. அது மட்டும் இல்ல பவர் கேம் இல்ல அவர்கிட்ட. அதாவது பவர் பிளேல எப்போ அவர் வந்து ஆர்சிபி கிட்ட பெஸ்ட் சீசன் வந்தப்போ ஓபன் பண்ணாரு அலாங் வித் விராட் கோலி. அந்த சீசன் ஏன் கிளிக் ஆனார்னா அவர் வந்து பவர் பிளே இருக்கும்போது நீங்க பவுண்டரிஸ் அடிச்சிடலாம். ஃபீல்டர்ஸ் எல்லாம் உள்ள இருப்பாங்க. அப்ப கேப்பை பிக் பண்ணி நீங்க பவுண்டரிஸ் அடிச்சிடலாம். பட் பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கு பவர் வேணும். 6 அடிக்கணும். அந்த கேம் வந்து அவர்கிட்ட அந்த டைம் இல்லையோன்னு நினைச்சோம். அன்பார்ச்சுனேட்லி ஆர்சிபில இருந்து வெளியில போய் அவர் எல்எஸ்ஜி ஆடினாரு, ஆர்ஆர் ஆடினாரு. அங்க பிரச்சனை என்ன ஓப்பனிங் ஸ்லாட் கிடைக்கல. நம்பர் 3 நம்பர் 4 தான் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க அவர் எப்பவுமே. அங்க வந்து உங்களுக்கு டைரக்டா நீங்க ஸ்பின்னர்ஸ் ஆடுவீங்க, பவர் கேம் வேணும். சோ அதுதான் இந்த சீசன் ஒர்க் பண்ணிருக்காரு. ஒரு பாடி வெயிட் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வைக்கிறாரு. அது வந்து அவருக்கு ஒரு ஃப்ளோ கொடுக்குது. பேட் ஃப்ளோ பெட்டரா இருக்கு அவருக்கு.